வணக்கம் நண்பா, சந்துரு. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து பாசிட்டிவாக பேசியிருப்பேன், நெகட்டிவாக பேசி பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டியிருக்குல்ல, வந்தாகணும், உண்மை வெளியே வந்தாகணும். அப்போ தான் நிறைய பேருக்கு புரியும். நிறைய பேர் ஏமாற்றங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்கக்கூடாது இல்லை, சொல்லிடலாம். இந்த ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா ஸ்டாம்ப் இருந்து வெளியே வர முடியாதுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எண்ணம் நான் சொல்கிறேன் பிறகு, இந்த எண்ணம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே வர முடியவே முடியாது. அது என்னங்கிறத பார்க்கலாம். என்னை கால் பண்ணுற மக்கள் கேட்குற விஷயம், அடிக்கடி கேட்குறது என்ன அப்படின்னா, சார் எப்படியாவது பண்ணி என்ன ஸ்டாம்ப் இருந்து வெளியே கொண்டு வாங்க, ஏதாவது பண்ணுங்கள் சார், உங்களால் முடியும் சார்ன்றாங்க. இது ஒரு 10 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா 10 பேர் 2 பேர் கடைசியாக ஒரு வார்த்தையை போடுறான். சார் எனக்கு நம்பிக்கையே போச்சு சார், எனக்கு நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கையே இல்லைன்னா கன்சல்டிங் எடுக்காதீங்க, உங்களுக்கு குணமாகாது. தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை. நம்பிக்கை இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்களை குணப்படுத்த முடியாது. முதல் தேவை நம்பிக்கை, ரெண்டாவது தான் அறிவு, கமிட்மெண்ட் எல்லாமே. ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார், பண்ணுறேன் சார் அப்படிம்பாங்க. பண்ணுவாங்க, ஆனால் பண்ணுறவோட சேர்த்து இதை பண்ணால் சரியாகுமாங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கும். அந்த கேள்வி போது உங்களுடைய எல்லா விஷயத்தையும் அடித்து உடைக்கிறதுக்கு. இந்த கேள்வி உங்கள் மனசு இருக்கவே கூடாது. முழுசாக நம்புங்க உங்களை. உங்களுடைய அவநம்பிக்கை தான் உங்களுடைய திக்குவாயோட முழு ஆதாரம். உங்களுடைய அவநம்பிக்கைகள் தான் உங்களுடைய திக்குவாயோட முழு ஆதாரம். அவநம்பிக்கை தான் உங்களுடைய எண்ணம் வர்றதுக்கு காரணம். திக்கணுங்கிற எண்ணம், அவநம்பிக்கை தான் உங்களுக்கு பயம் வர்றதுக்கு காரணம். உங்களுடைய அவநம்பிக்கை தான் உங்களுடைய படபடப்பு வர்றதுக்கு காரணம். இந்த 3 காரணி தான் நீங்கள் திக்குவாய் வர்றதுக்கு காரணம். அவநம்பிக்கையை முதல்ல ஒழிக்கணும்ல, உங்கள் நம்பிக்கை வரணும்ல. நம்புங்க முதல்ல. எப்படி சார் நான் நம்பிக்கை கொண்டு வரலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ட்ரிக்ஸ் இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது. எதை பண்ணாலும் முதல்ல ஒருத்தன் உள்ளேருந்து வெளியே வருவான், ஐயோ இது முடியாது அப்படின்னு. அவனை கண்டுக்காதீங்க, உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். எல்லாத்துக்கும் இருக்கும் அது. எந்த செயல் பண்ணாலும் இது முடியாது அப்படி எண்ணத்தை வந்து கொண்டு வரும். இது வந்து உலக நியதி, எல்லாத்துக்குமே இருக்கும். உசேன் போல்ட்டுக்கே இருக்குங்க. அதை நீங்கள் கண்டுக்கலை அப்படின்னா, அந்த குரல் உங்களுக்கு கேட்கலன்னா உங்களுக்கு நம்பிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த குரலை, அவநம்பிக்கை குரலை கேட்காம இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குரல் வரும். எந்த செயல் கேட்டாலும் சரி முடியுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணம் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் ஸ்டாமரிங்லேயும் முக்கியம். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஸ்டாமர்லேருந்து வெளியே வரணும்னா உங்களுக்கு மிக தெளிவான 3 விஷயம் தெரியணும். நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஸ்டாமரிங் பார்த்தீங்கன்னா தெளிவான அறிவு, திக்குவாயை பார்த்தீங்கன்னா தெளிவான அறிவு. நம்பர் 2 கான்ஃபிடென்ஸ், அளக்க முடியாத கான்ஃபிடென்ஸ். நான் வந்தே தீர்வேங்கிற நம்பிக்கை. நான் நான் திக்குவாயில் இருக்கும்போது நான் வெளியே வர்றதுக்கு நான் பயன்படுத்த ஒரே யுக்தி அதுதான், நம்பிக்கை மட்டும் தான் இருந்துச்சு. நான் வெளியே வருவேங்கிற எண்ணம் மட்டும் தான் என் மனசு முழுக்க நிறைஞ்சிருந்துச்சு. அதுதான் என்னை படிக்க வச்சது, அதுதான் இப்படி உங்களை பேச வச்சிருக்கு. அடுத்ததெல்லாம் கமிட்மெண்ட்லாம் அடுத்தது. நம்பர் 1 ஸ்டாமரிங் பார்த்தீங்கன்னா தெளிவான அறிவு. நம்பர் 2 தன்னம்பிக்கை. நம்பர் 3 நேரம் ஒதுக்குறது. நேரம் தெளிவாக ஒதுக்குங்க. உங்கள் வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றாத வரைக்கும் ஸ்டாமரிங் போகிறது கஷ்டப்படும். நான் ஒரு சில வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றுங்க அப்படின்பேன். அதை கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். நீங்கள் மாற்றிங்கன்னா கண்டிப்பாக நம்ம முறையில் ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது நீங்கள் வெளியே வர்றதுக்கு. ஸோ உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய ஆணி வேர். ஸ்டாம்ப்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ரொம்ப 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 முக்கியம். அவநம்பிக்கையோடு நீங்கள் என்ன பண்ணாலும் ஸ்டாமரிங் உங்களை விட்டு போகாது. தப்பாக எடுத்துக்க வேண்டாம். உங்கள் மனசில் அவநம்பிக்கை இருந்துச்சுனால், அவநம்பிக்கை தான் நீங்கள் உங்களுடைய திக்குவாய்க்கு போடக்கூடிய சொத்து, உரம் எல்லாமே. அதை பிடுங்க முதல்ல வெளியே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், சந்துரு.